ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஷா விலாக்ஸ். மகிஷா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே எங்கள் அம்மா சீக்கிரமாக எழுந்திரிச்சி வாசலை கூட்டி தொளித்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்கழி மாதம்ல அதான். நம்ம ஊர் கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப குளிருது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டும் சரி, காலையிலும் சரி. கடல்லிருந்து நம்ம ஊருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். வைப்பார் கடலில் ரொம்ப குளிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் நைட் ஃபேன் இல்லாமல் தூங்க மாட்டோம். ஃபேனும் போடணும், பருவையும் போடணும். அப்படின்னா தான் எதமாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா அமுத்தி விட்டுருவாது அதுக்கப்புறம். குளிர் வேணும் பயங்கர மயிட்டில். ஆனால் மழை அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் குளிருது. எங்களுக்கெல்லாம் குளிரவே குளிராது. மழை ரொம்ப பெய்யுது. மழையும் பெய்யலை. ஆனால் மழை பெய்யலாட்டையும் குளிருது. ஃபோனை பார்த்து போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சா சின்ன குழம்பு தான் போட்டு முடியும். அழிச்சிட்டீங்க என்னத்தை என்ன பண்ணிட்டு? சின்ன குழம்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோம். புள்ளி வச்சு தான் நான் போட தெரியும், ரங்கோலி போட தெரியும். ஆமாம், ஆனால் ரஞ்சி சூப்பராக போடுவாங்க. எங்கள் 5 மார்க் தான் போட தெரியும். சூப்பராக போடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு புள்ளி வச்சு தான் போட தெரியும், என்ன போட தெரியும். நம்ம மொத்தமே சின்னதான் தான் போட முடியும். என்ன பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா புள்ளி வச்சுனாலும் பெரிய குழம்பு போடலாம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி மட்டும் போட்டால் போதும், சின்ன குழம்பு. என்ன நம்மளுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அதில் போட்டால் போதும். நான் எப்பயுமே சின்ன குழம்பு போடுவேன் டெய்லி. குட்டி குட்டியாக ஒரு சில வாட்டி மழை மேயமாக தூத்தல் போட்டிருக்குமா அது தொளிக்க மாட்டாங்க. நம்ம தூரம் விழுந்து எது தொளிக்கணும், சொதன்னு கிடக்கும். சோம்பேறி அது சொதன்னு கிடக்கும், ரொம்ப சகதியாகும். அதனால் தொளிக்க மாட்டோம். ஆனால் இப்போ காலைல வெள்ளனே இருந்துச்சு, தொளிங்களி கிடுக்கிடுன்னு வருது. இந்த மாதம் ஃபுல்லாக தொளிக்கணும், டெய்லி தொளிக்கத்தான் செய்யணும். ஆனால் இப்போ குளிர் ரொம்ப, அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதம் இல்லாட்டாலும் டெய்லி குழந்தான போடுறோம். ஆனால் டெய்லி 5:15 எந்திக்கணும். 5:45 தான் எந்திப்பேன் எங்கள் அம்மா. 5:15 எந்திச்சா தான் கூட்டி தொளிச்சு சமையல் பண்ண கரெக்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு போக. அப்போ 5:30 படுத்துகிற மறுபடியும். இன்னைக்கு தான் முடியும், ஞாயிற்றுக்கிழமைன்னா தூங்கிடுவேன். கொலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து வெளியே டிசைனு அவுட்டர் லைன். இந்த ஒரே டிசைன் தான் நான் கடைசி வரைக்கும். ஆமாம், எத்தனை வருஷம் ஆனாலும் இதுதான். சரி, அதெல்லாம் நல்லா இருக்குல்ல. இது மட்டும் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது. கோலம் போடணும்னா என்ன வாடா இருக்குது. ஐயக்கு போடணும், ஆனால் டெய்லி போடணும் வித்தியாசம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அச்சு வாங்கி போட்டுருணும்ல. எனக்கு சின்ன குழம்புலாம் புள்ளி வச்சு பார்த்து போட தெரியும். பார்த்துனா போட்டுருவேன் எந்த குழம்பும். கரெக்டாக இத்தனை புள்ளி வச்சா எந்த குழம்பு அது எனக்கு தெரியாது. ஒரு 2-3 குழம்பும் தெரியும். ஆனால் எங்கள் அக்கா தான் மாடல் நல்லா போட சூப்பராக போடுவோம் கோலம். எல்லா பொங்கலுக்கும் ரஞ்சிமா தான் போடுவோம். நல்லாயிருக்கும் கோலம் பூரா சூப்பராக பெருசாக. அங்கே இடமும் நிறையா இருக்குமா, அதனால் நிறையா போடும் பெருசாக. ஆச்சி வீட்டுக்கு முன்னாடி நான் வச்சுட்டு ஃபுல்லாக சந்திரன் குங்குமம் வச்சிட்டேன். ஆமாம், சந்திரன் குங்குமம் மட்டும் எல்லாரும் வச்சிருவேன். சந்திரன் மாதிரி கோலப்பொடியிலையும் மஞ்சள் சிகப்பு, மஞ்சள் சிவப்பு 2 போட்டு எல்லாத்துக்கும் வச்சிருவேன். வச்சோடனே கோலமே அழகாயிரும். நல்லா இருக்கும்ல. கல் விடிஞ்சதுக்கப்புறம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஆனால் கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்ல.
காலை கொடுக்க நேரம் இல்லை, இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பணும், நேரம் ஆயிடும். லீவ் அன்றைக்கினா கொடுக்கலாம். மார்கழி ஃபஸ்ட்டு நாளும் மார்கழி லாஸ்ட் நாளும் கொடுத்தா போதும். அதுக்கு தைப்பொங்கல் கொடுக்கணும், நியூ இயர் கொடுக்கணும், கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸ்க்கும் கலர் கொடுப்போம். பார்ப்போம். இந்த சந்தனம் மஞ்சள் பொடி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சிவப்பு கலர் பொடி, சந்தனம் மாதிரி. ஆமாம், சந்தனம் வச்சா ஒட்டாது, அதனால இது வைக்கிறது. மஞ்சள் மங்களகரமாக இருக்கட்டும். இப்போ நடுவில் இந்த சாணி வச்சு ஏதோ பூ வைப்பாங்களா? அது பூசணி பூ. இப்போ பூசணி இன்னும் இதாகலை நம்ம ஊரில். நம்ம ஊரில் கிடையாது. பூசணி பூ வைக்கணும் ஒன்று. கோலம் முடிஞ்சு. அடுத்து மார்கழி 3 நாளா? 3 எழுதிட்டா கோலம் 3 நாளா? 3 தான் இருக்கும். எழுதுனது தெரியலையா? 3 தெரியுது. அதான் ஃபினிஷ் பண்ணி. அவ்வளோதான், கோலம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.